ஹை கைஸ், வெல்கம் டு ரோஹித் கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து மிட்டியர் 60 செகண்ட்ஸ் தான் வரும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். சரி, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடி போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தனை ஆடிருப்போம். ஏதோ ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒருத்தனை ஆடிருப்போம். ஸோ இது புதுசாக இன்றைக்கி வேறு ஒரு எபிசோடு தான் பார்க்க போகிறேன். நியூஸ் ஆன்சர் தான் இது வேறு ஒரு கேம்லாம் கிடையாது. இது அதே கேமில் வந்து பேக் கொடுத்தோன்னா பாருங்கள், இது வந்துடும். நியூஸ் ஆன்சர் கொடுத்தோன்னா இது வந்துடும். ஸோ இது கொடுத்தா வரணும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கும். மேப் ஃபுல்லாக மாறிடும், கதையும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது செட்டிங்ஸ் இருக்கான். இப்போ வந்து ஏதோ கொஷின் மார்க் கொடுத்துருக்கானுங்க. இது என்னன்னு தெரியல, இது பார்த்துருவோம். ஆடு வேறு ஆடு இல்லை கைஸ். கிரீட்டிங்ஸ், நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ தான் டாக்டர், நான் டாக்டர் இல்லையா சொன்னேன். நீங்கள் வந்து கேமை வந்து முடிகிறதுக்கு விளாண்டிங்க, தேங்க்யூ அப்படிங்கிறான். சரி, இந்த கேமை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் முடிக்கல, நீங்கள் எந்த மாதிரியான பர்சன் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். லேட்டஸ்ட் இவன் ஒருத்தன் எப்படிப்பட்ட பர்சனு அது இதுன்னு எப்போடா டாப் சீக்ரெட்டான். இது எத்தனை தடவை சொல்ல பைத்திக்கிறப்போடா அப்போட ட்ராஷ் மர்டரு புயிரா செம்ம கடுப்பில் இருக்கேன். புயிரு சோடா அப்படி புயிரு கட்டுப்பில் இருக்க செம்மையா புயிரு. நானும் அந்த மாதிரி கண்ணாடி போட்டுருக்க மாட்டேங்க. நமக்குலாம் கண்ணாடி போடுற பழக்கம் கிடையாது. இது வேறு தேங்க்யூ ஃபார் பிளேயிங் அது போங்கடா அந்த சைடு ப்ளீஸ்ரா. எப்பாடி இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆன்சர் ஆரம்பிச்சிடும். ஸோ இது வெறித்தனமாக இருக்குது. கதையை ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குது ப்ளீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேப்பு மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு எடுக்கவே ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது. சத்தியமாக ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம தான் இதுக்குள்ளே இருக்குது. நான் எப்படியோ ஒரு ப்ராட்காஸ்டர் ஆகிட்டாச்சு. நம்ம வந்து இதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு 20 வருஷம் வேலை பார்த்தோமா. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஜிம்முக்கு போய் வேலை பார்க்குறா. ஜிம்முக்கு போக தேவைக்கு நியூஸ் ஆன்சராக இருக்குது. ஜிம்முக்கு போகணுமா தெரில. அங்கே எதுக்கு போகணும்? நியூஸ் ஆன்சராக இருக்குது, ஜிம்முக்கு எதுக்கு போகணும்? ஜிம்முக்கு போக தேவையில்லையே, என்னன்னு தெரில, பார்ப்போம். சரி, நான் எப்படியோ வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஆன்சர் ஆகிட்டேன். நான் வந்து எனக்கு நிறைய பொண்ணுங்கள்லாம் என் முன்னாடி அப்பா ஆசையை பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என்னோடது ஃபஸ்ட்டு இதுதான் இது. ஸோ நியூஸ் ரிப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். சரி, இதுதான் ப்ரொடியூஷன் டேரக்டர். இப்போ நம்ம லைவுக்கு போகிறோம் சார் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் வந்து பிரேக்கிங் நியூஸு. நீங்கள் சொல்லாதீங்க, இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸ் போல் இருக்குது. இதுதான் பிரேக்கிங் நியூஸாக. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நமக்கு நிறைய ரேட்டிங்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம கிடைக்க போகுது அப்படிங்கிறான். ஸோ 3, 2, 1 லைவ் அப்படின்னு போகிறானுங்க. ஸோ இப்போ நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்ல போகிறேன். நாசா வந்து இதில் போன தடவை வந்தது தான் ஆல்ரெடி. இது போன தடவை நம்ம ப்ளூ கலர் சட்டை போட்டுருந்தப்பல அதே தான் கீஸ். அதில் வரவன் தான் இதில் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டு அதில் ஆட வச்சுருக்கானுங்க கீஸ். அவ்வளோதான் கீஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நாசா வந்து நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க, நம்மள்ட்ட இன்னும் 60 செகண்ட்ஸ் தான் இருக்கான், நம்ம வந்து அது வரைக்கும் தான் வாழ முடியுங்கிறாங்க. நீ போடுறாங்க கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அது மாதிரி எடுத்து டிஸ்ட்ராயர் என்னது டெஸ்ட்ராய் பண்ணி 60 செகண்ட்ஸ் தான் இருக்கா நம்ம ஆடுறதுக்கு. இது கண்டிப்பாக நடக்காது. இது கண்டிப்பாக நடக்காது. இதான ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ராட்காஸ்ட்டாக. அப்போனா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் ஒருத்தெல்லாம் பேசுகிறான். ஏன்டா அப்போனா எவனுமே நீ எவன்டா கவனிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. போனதால் வந்து அதே அவங்க பாருங்கள், ஐ see you all in hell அப்படிங்கிறான். லாஸ்ட்டுக்கு நரகத்தில் பார்க்க போகிறான் கீஸ். ஐயோ கீஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக என்னது யார் அவன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். வியூவர்ஸ்லாம் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, செட்டி போட்டிருப்போனதில்ல கீஸ். போன தடவை இருந்தது அதே தான் கீஸ். போன தடவை நியூஸில் ஒருத்தன் பார்த்துருப்போல, அதே ப்ரொட்டாகனிஸ்ட் தான் இதிலே ஆட விட்டுருக்கானு கீஸ். என்ன பெயிண்ட் ஆட் ஏண்டா இன்னும் சிகரெட் பிடிச்சிருக்கு ஏண்டா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பாருங்கள். அப்படியே ஹை கைஸ்னு உலகம் அழியறதுக்கு இன்னும் 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாம் கீஸ் அப்படின்னு சொல்லி எப்படி போயிட்டுருக்கான் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு. இப்போ பாருங்களேன் எப்படி போயிட்டுருக்கான்னு. இது வேறு ஹை பா என்ன நக்கி விட்றான். ஐயோ குத்தி விட்டுருச்சு. என்னதுடா அது, கொலை பண்ணுறான். எல்லாரும் குள்ளு சிகரெட் பிடிச்சிட்டு பாருங்க. சிகரெட் இந்த வயசில் சிகரெட் தேவையா போயிரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயம் பண்ணோம். உலகம் அழியறதுக்கு இன்னும் 60 செகண்ட்ஸ் தான் இருக்கே. நம்ம வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கிறேன். வெட்டிங்கு இருக்க போகிறது. ஐயோ இருக்க போகிறது முத்தங்குறா. ஐயோ இருக்க போகிறது இன்னும் 60 செகண்ட்ஸு. அதுலேயும் பாருங்கள் வெட்டிங் பாருங்களேன். வாங்க இன்னும் உடைக்கணும். ஓட இன்னும் கட்டையை நின்றுட்டு இருக்கானுங்க பாருங்கள். வாங்க ஆளாக இதுக்கு மேலே ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் என்னடா பண்ணேன் பாரு. உலகமே அழிய போகுது. இதுக்கு மேலே என்னத்தான் பண்ணி தொலையா. ஸோ நான் சரி 60 செகண்ட் போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லோரும் சாக போகிறோம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கணும் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். சரி, கவர்மெண்ட்டு நமக்கு ஒன்றுமே பண்ணலை. பிரேக்கிங் நியூஸ், ஏதோ யங் மேன் வந்து மெட்டீரியல் வந்து நமக்கு சேவ் என்னது உலகத்தை காப்பாற்றிக்கலாம். இல்லை
ஸோ இவன் இப்போ ப்ரீவியஸ் ப்ரோட்டாகனிஸ்ட் சிவங்கீஸ் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் நம்ம போன தடவை விளாண்டலாம், அவன் நான் எடுத்து காப்பாற்றிட்டேங்கிறான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கானா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நான் வந்து இந்த இது வச்சுட்டான் அந்த மீட்டரை. ஸோ வந்து நான் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், என்னெல்லாம் ஞாபகம் வச்சுருங்க, எனக்காக ஒரு ஸ்டாச்சு பண்ணுங்கள், அவங்கள எல்லாரையும் நான் காப்பாற்றிருக்கேன் உயிரை கொடுத்து, தேங்க்யூ, என்னெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாச்சும் நம்ம வந்து இப்போ என்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம், அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு இப்போ உலகத்தை காப்பாற்றிட்டேன்னா அவங்க அடுத்து நம்ம இவ்வளோ கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாம் போலீஸ் நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்களா, அதனால் எனக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க நம்மளை. நம்ம வந்து நான் இனிமேல் நான் ப்ரிசனுக்கு தான் போக போகிறேன், ப்ரிசன் வச்சு முடிச்சுட்டு அவனை தான் இது பண்ண க்ரைம்னால. சரி இப்போ உலகம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஹிஹிஹிறது நியூஸ் ஆன்சர் இருந்து யார் நீங்களா யார் இது தெரியுமா, கிங்ஜா முன்கி ஐயோ தம்பி தேவையா தம்பி இதெல்லாம். ஸோ வந்து நீங்களும் இருக்கீங்க நம்ம ப்ரிசனில் இருக்கீங்க அப்படிங்கிறோம். நான் வந்து ஒரு சில 50 கம்மனர்ஸை நான் வந்து கொண்டுட்டேன் என்னோட நாட்டு பவுண்ட்ரியில். அதாச்சும் கிங்ஜா முன் அவன் நாட்டு பவுண்ட்ரி வச்சு நிறைய பேர் கொண்டுட்டானா. உலகம் அழிய தானே போகுது ஜட்ஜு, உலகம் அழிய தானே போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு சில பொண்ணுங்களும் தப்பாக தொட்டுட்டான். ஐயோ ஏன்டா இது தேவையான உனக்கு, இதெல்லாம் வந்து என்ன பெரிய விஷயமா, ஒரு பையன் ஒரு பொண்ணை துறந்து பாவிடே ஜட்ஜி நீ ரொம்ப ஓவராக பண்ணுற. ஸோ பார்த்தீங்கன்னா கிங் ஜாமுன்லாம் வந்தான் இந்த கேமில் பார்த்தீங்களா. இன்னும் இந்த கேம் பற்றி யாரும் ஒன்றும் சொல்லலையா, கிங் ஜாமுன்லாம் இந்த கேமை அப்படின்னு பார்க்கல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 60 செகண்ட் தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டாக இருந்திருக்கு இதில் அப்படிங்கிறான். ஸோ போன தடவை வந்து ஒரு விஆர் கேம்லாம் நம்மளை ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணி தொலைச்சானுங்க, இதில் இப்படி பண்ணி தொலைச்சிருக்கானுங்க. சரி இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஆவியாக போகிறவங்கள இருக்குது. சரி எல்லாருக்கும் நல்லதாக நடக்குதுண்ணா, சிலருக்கு நல்லா நடந்துருக்குங்கிறாங்க. சரி இப்போ வந்து ஹாப்பி சோசன் அப்படிங்கிற ஒரு எண்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோமா. ஸோ பார்த்தீங்கன்னா எண்டிங் லிஸ்ட்டில் போய் நம்ம அப்படி என்ன எண்டிங், லிவிங் ஹெல்லு, எக்ஸ்டிங்ஷன், ஷேம்ஃபுல் பாஸ்ட்டு, ஹாப்பி எர்த்தில் எண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. ஹாப்பி எர்த்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். ஸோ இதில் எண்டிங் ரொம்ப 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 கம்மி பார்த்தீங்களா. அதில் 4 எண்டிங் தான் மொத்தமாக இருக்குது. இந்த இவனை விளாடும் அந்த ப்ரீவியஸ் ப்ரோட்டாகனிஸ்ட்லாம் அவன் விளாடும் போது தான் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ லிவிங் ஹெல்னால் என்னன்னு தெரில, இன்ஸ்டிங்ஷன்னா என்னென்னு வர தெரில. இருங்க இந்த இதை நம்ம வந்து உலகத்தை எப்படின்னா நம்ம காப்பாற்றிடுவாங்கள, அப்போ நம்ம அவனை காப்பாற்றுறத தடுத்தா என்ன ஆகும். ஸோ இன்றைக்கி அதான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். போன தடவை நம்ம ஏதோ இந்த சைடு வரும்போது ஏதோ இது பவர்ஃபுல் அது இது கொடுத்துருந்தானுங்க. ஸோ இதெல்லாம் போட்டு உடைப்போம், இதெல்லாம் போட்டு உடச்சி நமக்கு சூப்பர் பவர் கிடச்சிரும் உங்களுக்கு சீக்கிரம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மூவ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்பெஷல் மூவ் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அவங்க ஒரு கரடி பொம்மை இருப்பாங்களா, அவனை நீ போட்டு தொலை போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டு தம்பி அடுத்த அவ்வளோதான் அவன் சோழி முடிய போகுது. ஏன்னா இப்போ 60 செகண்ட் ஒருத்தர் காப்பாற்றிருப்பேன், நான் அழிச்சிருவேன் நான் உலகத்தை. வாங்க எனக்கு என்ன சொல்லுமே பண்ண முடியல. வாங்க நான் அடிச்சு என்ன யார் அடிச்சு ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். இது வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஏய் யார நீ, இந்த இதுதான் நம்ம இதான் போன வாங்க புடு போட்டு அவ்வளோ அடிச்சு பறக்க விட்டு அடிச்சு பல்லெல்லாம் ஒட்டச்சிருச்சு பார்த்தீங்களா. முடிஞ்சிருச்சு கைஸ், அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதானா. ஏய் அடிச்சு விட்றா அதையும் அடிச்சு விட்றா. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து உலகத்தை காப்பாற்றிட்டோமா. என்ன போட்டுருந்தானுங்க. சரி இப்போ வந்து இது நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, நான் உலகத்தை காப்பாற்றணும் ட்ரை பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணி தொலைச்சிட்டு இருக்க, நீ ஒரு பெரிய சாத்தான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லலாம். அதாச்சு தான் நாங்கள் ப்ளூ கலர் செட்டப்பில் வந்து போன தடவை நம்ம விளாண்டோம். ஸோ வந்து நீ வந்து நரகத்துக்கு போய் செத்துறான், நீ எதுக்கு இங்கே செத்துட்டு தானே இது நரகத்துக்கு போக முடியுது, நீ வந்து ஒரு கேவலமானவன் அப்படிங்கிறான். உடனே வந்து சரி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், நான் வந்து அவன் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் பாசிபிளே இல்லை நான் பீட் பண்ணுறதுக்கு, அப்போ நான் என்ன பண்ணணும், இதான் எண்டா இல்லை, நான் வந்து என்னால் பண்ண முடியும். நாம் என்ன சொன்னோம், எனக்கு வந்து தலையில் வந்து இதுதான் நம்ம பிளானட் கில்லியும் அதாச்சும் வந்து நமக்கு இல்லை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ப்ளூ கலர் இல்லை நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மள மாதிரியே ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி அவசரப்பட்டு ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருப்பானுங்களே, அவங்களாம் வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அவனை கொன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள மாதிரியே இருக்கிறாங்களாம். சரி ப்ரெசட் ஒன்று அதாச்சும் நம்மள மாதிரியே இருக்கிறவன் நியூஸ் ஆன்சர், நீ வந்து அவனை எப்படியாச்சும் கொன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் நிறைய பேர் என் நெய்பர்ஸ்லாம் கொண்டுட்டேன், இப்போ வந்து நான் வந்து லைஃபே முடிஞ்சிடும், இதுக்கு மேலே எடுத்த காப்பாற்றிட்டேன். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா வந்து நானும் வந்து ட்ரெஸ் இல்லாமல் ஓடி வந்து யூடியூப்லாம் இதை காமிச்சிட்டேன், தயவு செஞ்சு அவனை கொண்டு அப்போ தான் எடுத்து ட்ரெஸ் ஆகி அவனிக்கிறான். நீங்கள் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கீங்க, தேங்க்ஸ்.
தேங்க்ஸ் எனக்கு சியர் பண்ணதுக்கு. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், எப்பட்றா அங்கே அங்கே அந்த எரிக்கல்ல எப்பட்றா கேமரா கொண்டு போனீங்க? அங்கேருந்து கேமரா எப்பட்றா டெலகாஸ்ட் பண்ணுறீங்க? அங்கே கீழே அந்த எரிக்கல்லேருந்து எப்பட்றா எடுத்துக்கிட்ட இது டெலகாஸ்ட் பண்ணுறீங்க? என்னன்னே புரியல. வேற ஒரு நியூஸ் ஆச்சு, ஏதோ லேடி தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு என்னமோ ஒன்று ஆகுது. எனக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குது. அது ஏதோ ஸ்பெஷல் பவர் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னோடய ஸ்ட்ரென்த் என்னால் பண்ண முடியுதா? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸோடு இருக்கேன். ஏதாச்சும் கோலராக இருக்கும் ஸ்பெஷல் மூவ் பண்ண போகிறேன்னா அடிச்சு பறக்க கூட்டம் ரெண்டையும் அவ்வளோதான் கீஸ். கிரேவிங் பஞ்சு முடிஞ்சது கீஸ், அவ்வளோதான் கீஸ். இப்போ அது பார்த்தீங்கன்னா சுக்குசுக்காக ஒன்று நொறுங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸட் ஒன்று என்ன சொன்னேன், அவ்வளோதான் இவர் சூப்பரானவன், இவர் சூப்பராக ஹே 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 எனக்கு நல்லா தெரியும் அவனால் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கல் பார்த்தீங்கன்னா அடுத்து உண்மையாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. ஸோ வந்து அவ்வளோதான் இதான் ஹியூமனோட பந்தயம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உலகம். ஈகரமாக வந்து இன்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஹியூமன் ரேஸ் அதாச்சும் பார்த்தீங்கன்னா அதாச்சும் அவ்வளோதான். இது எண்டிங் பேர் என்னன்னா மனிதனோட நேரம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்குமா இருக்க மாட்டான். ஏன்னா எழுத்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹெல் அப்படின்னா என்னதுடா? அப்படின்னா என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் முத்தம் கொடுப்போமா? இருங்க முத்தம் கொடுத்து பார்ப்போம். இந்த தடவை முத்தம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னா அது பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தடவை எல்லாரும் முத்தம் கொடுத்து பார்ப்போம். எண்டிங் ரொம்ப கம்மியாக. ஐயோ இது நக்கி விட்றான். ஏன்னா நக்கி விட்றேன். போனதான் முத்தம் தான் கொடுத்தேன். இந்த நக்கி விட்றாங்க பார்த்தீங்களா? ஏன்னா நக்கிலாம் விட்ற. ஸோ பார்த்தீங்கன்னா நான் நக்கி விடு. ஐயோ ஏன் தம்பி லைஸ்க்கு அடிச்செல்லாம் போட்டுறீங்களா? சரி எடுத்து நக்கி விடு. சிகரெட்டாக பிடிச்சிட்டு நக்கி விட்றா. நீங்கள் சிகரெட் பிடிக்கணும் நக்கியை நான் விடுவேன். நீங்கள் அதையும் நக்கி விட்ருவோம். நக்கி விடு. ஐயோ சிரிப்பாக அதில் பார்க்க நக்கி விடு. ஐயோ எத்துதுக்கு நம்மளை புத்தகம் பார்த்து எத்தலாம் செய்கிறீங்க பார்த்தீங்களா? நக்கி விடு. ஏன்னா லாஸ்ட்டில் கேஷனில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் நக்கி விட எல்லாரையும் நக்கி இல்லைன்னு இதெல்லாம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நக்கி விடு. ஐயோ இல்லை போட்டு அடிக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் நக்கி விடு எல்லாரையும் நக்கி விடு. ஐயோ இல்லை மொத்தமாக அடிக்கிறீங்களா? ஓடுறா. ஐயோ அதை பாருங்க பார்க்குது. என்னை ஏன்டா அடி நக்கி ஐயோ 60 செகண்ட் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணுவீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னும் இப்படி வரீங்க எல்லாரும். நக்கி விடு. வா திருப்ப வாங்க. அங்கேயே எத்திதான் பாரு. நக்கி விடு. நான் இப்படி ஐயோ நக்கி விட்டேங்க. அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சது. எல்லாரும் நக்கி விட்டோம். இப்போ என்ன எண்டிங் வரப்போ தெரில. நினச்சா ஆர்வமாக இருக்குது. அவ்வளோதான் இந்த 60 செகண்ட் ஸ்பேஸ் எல்லாம் சாவ போனாங்கண்ணா. ஓகே இந்த நியூஸ் ஆன்சர் உமன் இப்போ என்ன உலகத்தை காப்பாற்றிட்டானா? இல்லை அப்படிங்கிறான். ஸோ அவன் காப்பாற்றிட்டானா, சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றிட்டானா? தேங்க்யூ. இல்லை நான் வேறு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிட்டேன் அப்படி போகிறானுங்க. சேர்றா போதுண்டா. எல்லாம் பொறுமையாக போடாங்க. எரிச்சலாக ஒரு ஈஸி தான் சொல்லலாம். நம்ம நான் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இது அதே எண்டிங்கு இது அதே எண்டிங்கு. என்ன எண்டிங் தெரியுது? அது இப்போ இதெல்லாம் பர்சனல் டெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதே எண்டிங் இது லிவிங் ஹெல்ப் பண்ணலை. இப்போ நம்ம என்ன வேறு எதுவும் எண்டிங் போய் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எண்டிங் இப்போ பண்ணியிருந்தோம்னா நம்ம இது ஹாப்பி என்னது இது ஹாப்பி எடுத்து பண்ணி வச்சுருக்கோம். நம்ம லிவிங் ஹெல் எப்படி பண்ணுறது இல்லைங்க. நம்ம சும்மா நின்று பார்ப்போம். சும்மா நின்று அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபுல்லாக சும்மா தான் நிற்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சது. இப்போ நான் சும்மா நின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறேன் கீஸ். இன்னும் உலக அழிய இன்னும் 15 செகண்ட் தான் இருக்குது. எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நான் நியூஸ் சொல்லிகிட்டு இருக்கேன், மைக்கில் நியூஸ் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேவலமான விஷயம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டோம். நல்லா கேவலமாக இருக்குது. இதுக்கு ஜெயிலில் போடுவாங்களா என்னென்னு வர தெரில. ஸோ சீக்கிரம் முடிக்கடா. இந்த மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ நான் என்ன வேணுமோ பண்ணிட்டேன். ஒன்றுமே பண்ணல, எது வேணுமோ பண்ணிக்கிட்டேங்கிறான். ஸோ அவ்வளோதான். இவன் எடுத்து காப்பாற்றிட்டானா அப்படின்னு சொல்கிறான். சக்ஸஸ் அப்படிங்கிறான். நல்லா காப்பாற்றி எனக்கு ஸ்டாச்சு வைங்க அப்படிங்கிறான். இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவ்வளோதான் கீஸ். அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுருந்தாரு. ஆனால் ஒன்றுமே பண்ணல. அப்போ என்ன ஆகும் கீஸ்? அப்போ ஷேம்ஃபுல் ஃபர்ஸ்ட்டாக அப்போ கண்டிப்பாக நம்ம இப்போ ஜெயிலில் போடுவாங்க. அவங்க பார்த்தீங்களா நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நெட் அப்லோட் பண்ணாங்க. ட்ரெஸ்லாம் போகிறது எவ்வளோ வியூஸ் கீஸ் போயிருக்குதுக்கு. இது ட்ரில்லியன் இல்லை பில்லியன், அதாச்சும் 100 பில்லியன் கிட்ட வியூஸ் போயிடுச்சு. எப்படா இதுக்கெலாம் நல்லா வியூஸ் போகணும். இன்னும் 10 மில்லியனா? என்ன 10 மில்லியனா கேஸ் இது வருது? 10 மில்லியன் கிடையாது கேஸ், இது 100 மில்லியன் நினைக்கிறேன். எவ்வளோ எனக்கே தரல. இது என்ன 10 மில்லியன் நியூஸ் பேஜுக்கும் போட்டிருக்கானுங்க. அது என்னன்னு தெரியும், எனக்கே தரல. ஸோ அவ்வளோதான் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மானமே போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கீஸ், முடிஞ்சது கீஸ். இப்போ என்ன நடக்குது இங்கே? இருட்டா இவன் வேறு ஐலாண்டுக்கு போகிறான்.
இப்போ இப்போ வந்து எல்லோரும் எனக்கு எனக்கு வந்து எல்லோரும் தெரிஞ்சிட்டாங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷேம்ஃபுல்லாகிடுச்சு. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஐலாண்ட் போக போகிறேன். இந்த ஐலாண்டுக்கு வந்து யாருக்குமே தெரியாது. ஒரு தனியான நான் ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன். இங்கே தான் நான் வந்து கண்டிப்பாக இருப்பேன். ஸோ அவ்வளோ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே வந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறான். காட்டுவாசி எவனோ இருக்காங்க, யார் அது, ஹலோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓ மை காட், நீயே அந்த நியூஸ் ஆன்சர்னு அவனை யூடியூப்பில் பார்த்து எப்பட்றா ஆதிவாசிகளுக்குலாம் எப்பட்றா வந்து ஆதிவாசிங்களாம் எப்பட்றா டேப்லாம் வந்துச்சு, ஆதிவாசிங்கிட்ட எப்படி டேப் வந்துச்சு, அதுவும் ஆப்பிள் டேப் மாதிரி இருக்குது பார்க்க. டேபு பார்த்தீங்கன்னா அது இன்டர்நெட் கனெக்ஷன் டவர் வர கட்டணும், என்னடா அது. ஸோ இப்போ சொல்கிறான் ஐலாண்ட் நேட்டிவ் கிட்டா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கல அப்படின்னு நம்ம உடனே வருத்தமாக என்னது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா கூகுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோ ஷேம்ஃபுல் பாஸ்ட்டுங்கிற ஒரு எண்டிங் பார்த்துட்டோம். அடுத்து லிவிங் ஹெல் அப்படிங்கிற எண்டிங் தான் பார்க்க போகிறோம் கைஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில, நான் ஹிண்ட்டு பார்த்துட்டு வரேன் கைஸ். இந்த எண்டிங் நான் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம அந்த ஹிண்ட்டெல்லாம் பார்த்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா போவோம். அந்த ஹிண்ட்டு பார்க்கணுன்னா ஆடெல்லாம் பார்க்க வேண்டியது கைஸ். அதான் கைஸ் பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ ஓட 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 இதை ஓட இதை ஓட இதை ஓட இது ஓட 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 ஓடடா ஓடடா. ஆனால் இப்போ ஸ்பெஷல் மூவ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த ஸ்பெஷல் மூவ் வச்சு குத்து 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 குத்தி விட்டுருணும் அப்படியே கொள்ளு. ஐயோ அவன் வர அப்படியே வந்து இது இப்போ தான் எங்கேஜ்மெண்ட்டே நடக்குது. அப்படியே ஜாலியாக அப்படியே இருக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே கொண்டுட்டோம் பொண்ணே. ஐயோ பாவம் ஈஸ்வரன், சத்தியமாக பாவம்னா ஒத்துக்கிறேன் நானே. இப்போ வந்து வாங்க குத்து 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 மூஞ்சிலே குத்து மூக்கில் குத்து வாங்க வாங்க அவ்வளோ. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனியாக தப்பிக்க போகிறோம். ஸோ அதான் டே என்ன நடக்குதுங்க. தம் 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 என்ன தம்பி இப்படி குத்துறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக தரலன்னா இப்படி குத்துற. அந்த ராக்கெட்டில் போய் ஒழிஞ்சுக்கிறேன். இப்படி தான் ஒன்றுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருங்க பார்ப்போம். தம்பி ஹாய் ஊய் நான் அடுத்து குத்தி விட்றேன். இப்படி நானும் குத்தி விடுவேன் பார்க்குறல்ல. குத்தி விடுங்க எனக்கு உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு தெரியும்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒரே தான் தெரிஞ்சுக்கோ. நான் என்ன ஜட்டியோடு நிற்கிறேன், நீ ட்ரெஸ் போட்டு நிற்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், வேறு ஏதாவது வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஈஸ். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஒரு யங் மேன் வந்து நம்ம உலகத்தை காப்பாற்றுக்கலாம் போயிட்டான். ஆனால் வந்து ஒரு ஆன்சர் மேன் என்ன அதாவது நியூஸ் சொல்கிறவன் என்ன போயிருக்கான்னா அங்கே போய் அதை தடுக்கலான்னு பார்த்துருக்கான். அது வந்து நம்ம யங் ஹீரோவே இப்படி பண்ணலான்னு பார்த்து சிட்டிசன்லாம் பார்த்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கான். அவனுக்கு கீழே வர சொல்லுங்கள், அவனுக்கு அவனை போட்டு தராமல மாட்டான், அவன் சாக போகிறான் இன்றைக்கி எங்கள் கையாளே அப்படிங்கிறான். உடனே நம்ம சண்டை போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால் வந்து போட்டு தள்ள முடியல அப்படிங்கிறான். உடனே கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் இவன் அந்த ப்ரீவியஸ் ப்ரொட்டாகனிஸ்ட்டு. உடனே ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு உலகத்தை தானே காப்பாற்ற போகிறேன், ஒரு ரிமெம்பர் பண்ணணும், ஐ நீட் டு டூ பிஃபோர் ஐ டை, ஏதாச்சும் நான் ஏதாச்சும் பண்ணி அவன் நான் சாரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறான். ஸ்பெஷல் மூவ் அப்படின்னு சொல்லி நம்மளை குத்திட்டாங்க. நம்மளை குத்தி பாருங்கள், வாயிலேருந்து ரத்தம் தெரிக்குது அப்படியே. ஸோ ப்ரொட்டாகனிஸ்ட் பஞ்ச் அவ்வளோதான் முடிஞ்சுது, சோலி முடிஞ்சுது. இந்த நியூஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து திருப்பி உலகத்தையே அடித்து உலகத்தையே பறக்க விட்டானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம அடித்து அப்படியே உலகத்துக்கு போயிட்டோம். அந்த ராக்கெட்டில் அந்த அப்படியே இதுக்கு போயிடுச்சு, அந்த எரிக்கலுக்கு போயிடுச்சு. அவ்வளோ இங்கிலீஷ் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோ இங்கிலீஷ் நம்ம அப்படியே சூப்பர் தேவையான சூப்பர் ஹீரோ மாதிரி அப்படியே லேண்ட் ஆகிறோம். இது உலகம் தானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் என்ன சர்வே ஆகிட்டேனா அப்படின்னு கேட்குறோம். உடனே எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க. நான் வந்து அப்படி பண்ண ட்ரை பண்ணல, செஞ்செல்லாம் வந்து அமைதியாக இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளை கொல்ல வராங்க. நீ வந்து எல்லாரையும் கொண்டுட்ட முட்டா வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் குத்த வராங்க, கத்தி வச்சு குத்த வராங்க, துப்பாக்கி இருக்கிறாங்க. யாருமே AK-47 வச்சு நான் நாய் கடிக்க வருது, ஒரு பொண்ணு பேட் எடுத்துகிட்டு வரா. ஐயோ பியூர் ஹெல் அப்படிங்கிற ஒரு எண்டிங் பார்த்துருக்கோம் நம்ம, பியூர் ஹெல். ஸோ எண்டிங் லிஸ்ட்டில் பார்ப்போம், லிவிங் ஹெல், பியூர் ஹெல். அவ்வளோ சிரிப்பாது. இப்போ ஆஃப்டர் இன்ஸ்டிங்ஷன். ஸோ அடுத்து இதான் பார்க்க போகிறேன். அது என்னன்னு தெரில. ஸோ என்னன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவனை கொள்ளுங்க அவன் அதுக்கப்புறமா உள்ளது போல கீஸ். அதுமா வந்து ப்ரெசட் ஒன்று இதுன்னு அது இது ஆடி பண்ணது கீஸ். இது அந்த எண்டிங்லாம் ஆடி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த எண்டிங்கு. ஸோ ஸ்பெஷல் மூவ் சொல்லி அவனை அடிச்சுட்டு உலகத்தை மொத்தமாக நம்ம உண்மையாகவே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்போம் அந்த எண்டிங் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட்டு வேறு இருக்குது. ஸோ அப்படியே நான் வீடியோலாம் போகிறேன். ஸோ அதுக்காகவாச்சு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க கைஸ். ஸோ நான் எப்படியே செத்துட்டேன், அது நல்ல வாழ்க்கை அப்படின்னு சேர்றா கிரேட் ஒர்க். நியூஸ் ஆன்சர் என்ன இங்கே இருக்கான் என்னடா அது ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாச்சும் நம்ம அது பார்த்தீங்கன்னா ஏதோ நியூஸ் ஆன்சர் ஏதோ அது மாதிரி உலகத்தை பெர்மனெண்ட் டெஸ்ட்ராய் பண்ணுங்கிற மாதிரி நான் எங்கே இருக்கேன். நியூஸ் ஆன்சர் எப்போ கீஸ் இங்கே வந்தான்.
ரிசர்ச்சர், நீ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதுவும் ஒரு விஆர் தானா? அடப்பாவி, உலகம் நிஜமாக அழியா, நீ கரெக்டு தான். இது ரிசர்ச்சர் டாக்டர் இல்லை, இது அவரோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். இது ஒரு விர்ச்சுவல் லைஃப். இது வந்து ஹியூமன் பீயிங்லாம் அந்த இதெல்லாம் பார்க்கலாம், கேரக்டர்ஸ்லாம் விஆர்லாம் வந்து உண்மையானவங்களா? ஏய், நம்ம 2 பேர் இருக்கோம் அங்கே பாருங்க. நியூஸ் வந்துரு. நான் இந்த ப்ரீவியஸ் நீ தானே நம்ம பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் அவங்கள நான் மன்னிப்பு கேட்குறேன், உலகம் நிஜமாயே வந்து அழிய போகுதுன்னு நினச்சிட்டேன். இல்லை நான் மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, அது ஒரு விஆர்னு எனக்கு தெரியும். நான் அவங்கள அப்பாலிச்சு என் மூக்கில் குத்திட்டோமா. நான் ப்ரீவியஸ் பண்ணாங்க நம்மளை குத்துனால அதை பார்த்துட்டு சாரி சார் நான் தெரியாமல் குத்திட்டு ஐயோ காமெடி பண்ணுறானுங்க. ஸோ அது நிஜமாக 2 பேருக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கானுங்க. இது விர்ச்சுவல் லைஃப் என்ன நான் மன்னிச்சிருங்க. ஆமாம், இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். இது வந்து நான் நினச்சது உண்மையாகவே நடக்குதுன்னு. சரி, இது விஆர் டெக்னாலஜினால விடுங்க சார் அப்படிங்கன்னா, இது ஒரு அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ அதுமா வந்து சரி நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ப்ரீவியஸ் ப்ரொட்டகனிஸ்ட். சரி குட் பாய் அப்படிங்கிறான். நியூஸ் ஆன்சர் சரி ஹேவ் அ நைஸ் டே ப்ரீவியஸ் ப்ரொட்டகனிஸ்ட். ஆனால் சத்தியமாக சார் நான் தெரியாமல் மூக்கில் குத்திட்டேன் சார் அப்படி ப்ரீவியஸ் முறைச்சி பார்க்கலாம். என்னாச்சு, அவன் ரொம்ப ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னா நம்ம அந்த ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் சொல்கிறான். எனக்கு ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் குடும்பமோடு சேர்ந்து எல்லாம் நம்மளை மறைச்சி பார்க்குறாங்க. நெஃப்யூ பாருங்க சிரிச்சிட்டு இருக்கான் நம்மளை பார்த்து. சிரிப்பாக வருதான சத்தியமாக. பார்த்தீங்களா, ஆஃப்டர் எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறமா தான் எனக்கு இருக்குல்ல, அதில் அவ்வளோதான் உண்மையான ஆளுங்கன்னு உடனே பாருங்கள், நமக்கும் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கானுங்க. இதை பார்த்தா சத்தியமாக எனக்கு சிரிப்பாக வருது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெஸ்ட்டு வேறு இருக்குது அப்பயும் நான் வீடியோலாம் போடுறாங்க. ஸோ இதுக்காகவாச்சும் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பண்ணிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பை கைஸ், பை.